வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442230815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இன்றைக்கு 13ஆம் தேதி. நாம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஸ்ரீ மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பிலே ஏதேனும் ஒரு செய்தியை, ஒரு சிந்தனையை பெரியவா தொட்டு நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். நான் முதலிலே இன்றைய தேதியை நான் ஏன் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், இன்றைக்கு 13ஆம் தேதி. இன்றைக்கு மகாபெரிவாளுடைய திருநட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். இன்றைக்கு அனுஷம் வருகிறது. நாங்கள் மதுரையில் அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பை தொடங்கி கடந்த 160 மாதங்களுக்கு மேற்பட்டு மகாபெரிவாளுடைய அனுஷ உற்சவத்தை, அனுஷ நட்சத்திரத்தை ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். மதுரை SS காலனியில் எண் 13 பொன்மேனி நாராயணன் ரோட்டிலே மகாபெரிவா கிரகம், மகாபெரிவா கோவில் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று, குருவாரத்தன்று மகாபெரிவா விக்கிரகம், பாதுகை, பிற தெய்வங்களுக்கு புஷ்பாஞ்சலியாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்று சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலே ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் நடத்தி வருகிறோம். குருவார புஷ்பாஞ்சலி என்று மதுரை ஒட்டி இருக்கிற பகுதிகள் நிறைய பேர்கள் வாரந்தோறும் வந்து மகாபெரிவாளை சிந்தித்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல மகாபெரிவாளுடைய திருநட்சத்திரமான அனுஷ வைபவத்தை நாங்கள் அந்த பொன்மேனி நாராயணன் ரோட்டில் இருக்கிற SMK திருமண மண்டபத்தில் இன்றைக்கு 13ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவிலே மகாபெரிவாளுடைய விக்கிரகம், பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், ருத்ரம் சமகம் சொல்லி ரொம்ப அற்புதமாக ஒரு 3 வேத பண்டிதர்களை, சாஸ்திரிகளை வைத்து பெரிவாளுடைய அனுஷ உற்சவத்தை அபிஷேகமாக மகாபெரிவா விக்கிரகம், பாதுகைக்கு அபிஷேகமும் பிற தெய்வங்களுக்கு புஷ்பாஞ்சலியுமாக இன்றைக்கு மாலை நாங்கள் நடத்த இருக்கிறோம். மதுரை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும் வருகை தந்து ரொம்ப அற்புதமாக 160 மாதங்களுக்கு மேலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அனுஷ வைபவத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 5 மாதங்கள் முன்பு வரை எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பிலே எங்களுடைய அனுஷ உற்சவத்திலே 2 மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் நான் ஒவ்வொரு அனுஷ உற்சவத்திலும் 5:30 தொடங்கி 7 மணி வரை நடைபெறுகிற அனுஷ உற்சவத்தில் மகாபெரிவாளுடைய தெய்வத்தின் குரல் பகுதியிலிருந்து ஏதேனும் ஒரு பகுதியையும், மகாபெரிவா தொட்டு ஏதேனும் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும், இப்படி நியூஸ் 7 தொலைக்காட்சி சொல்வது போல ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சம்பவத்தையும் தொடர்ச்சியாக அந்த இடத்திலே சொல்லி வருகிறோம். பக்தர்கள் பெருமளவில் பங்கேற்று மகாபெரிவாளுடைய அருளுக்கு பாத்திரராக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற பக்தர்கள் அத்தனை பேருக்குமே பை, பெரிவா படம் போட்ட பை, பிரசாதம், புத்தகம், பெரிவா படம், ஒரு ஸ்படிக மாலை, அது மட்டுமன்றி வருகிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல் என்று, ஏன்னா பெரிவா தொட்டு வருகிற யாரும் வெளியிலே போகிற பொழுது யாரும் வெறும் வயிற்றோடு போய்விடக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமன்றி மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியில் உருவாக இருக்கிற மகாபெரிவா திருக்கோவிலும் அதனையொட்டி உருவாக இருக்கிற முதியோர் இல்லத்திற்கும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்விலே நீங்கள் அனைவரும் மதுரை மக்கள், சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் பெருமளவில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.